ஐயா இதை கொஞ்சம் ஊத்துறேன், சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் இது நல்ல சோறையில சொக்காய்க்கு வைக்கிற கஞ்சால இது வெள்ளை வைக்கிற மாதிரி இருக்கியே. இல்ல தம்பி, வேற வழியே இல்ல, தின்னுதான் ஆகணும், பசிக்குது இல்ல. ஐயா ஊர்ல பாதி பேர் இந்த ஹோட்டல தான் ஐயா சாப்பிட்றாவோ. உங்களுக்கு வக்கனையா வேணும்னா பாக்கியத்தம்மா சமைச்சு போட்டா தான் உண்டு. அதை தாண்டி அமிர்தத்தையே கொடுத்தாலும் துப்பத்தாயா தோணும். ஐயோ, அவளை பாத்தியாக்கா, நான் பத்தானம்னே அவ சமைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கா பத்தியாவ. இலே இலே எம்பிட்டு நாளைக்குல வயிறு கவன் கவன் கவான்னு கூவிச்சுன்னு வச்சுக்கையன், தன்னால எந்திரிச்சு போய் சமைக்க ஆரம்பிச்சிருவா, பாத்துக்கிட்டே இரு. இலே என்ன நீ என் வாய பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கது, அந்த அப்பளத்தை தூக்கி வெயி. மா என்ன மருமவள அம்புட்டு ஆவேசமா பேசிட்டு போன, பத்தாததுக்கு உன் புருஷன் வேற உன் நாத்தனார கூட்டிட்டு போனா. இப்ப எதுக்குடி இங்க வந்து எங்களை பாக்குறதுக்கு நிக்க? உங்களை பார்க்க மனுஷன் வருவானா? அம்மா எங்க? நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன். அவ உள்ளாரதான் கிடக்கா. சரி சரி, இந்த விரும்பி இழுத்துட்டு போனேனே இந்த வாளா வெட்டி நொசக்கி அவ எப்படி இருக்கா? மிஸ்டர் கேடு கெட்ட சௌந்தர பாண்டி, எசக்கிய வாழா வெட்டின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவனை கட்டினவன் இருக்கானே முத்துப்பாண்டி, அவன் தான் சொல்லணும், சரியா? அதே மாதிரி சண்முகம் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ஒன்னும் அவன் தங்கச்சிய கூட்டிட்டு போகல. மேளத்தாளத்தோட ஊரறிய கூட்டிட்டு போயிருக்கான். அதுவும் சும்மா போகல, என் மாமாவோட கேவலமான நடவடிக்கையை பாருங்கன்னு ஊரு முழுக்க சொல்லிட்டு போயிருக்கான். ஆமாய்யா, அந்த பெட்டு நோட்டீஸ் எல்லாம் நானும் தான் பார்த்தேன். அத நீ பார்த்தது முக்கியம் இல்ல, ஊரே பாத்துருச்சு, அதுதான் முக்கியம். அதனால ஊரு முழுக்க அசிங்கப்பட்டு நிக்கிறது சண்முகம் கிடையாது, உங்க ஐயா தான். அந்த நோட்டீஸ படிச்சு ஊரே அவர்தான் காரி துப்புது. கஷ்டப்பட்டாலும் புகுந்த வீட்லயே கிடக்கட்டும்னு தங்கச்சிய விட்டு கொடுக்காம தைரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானே அந்த சண்முகம், அவன் தான் மனுஷன்னு ஊரே பேசிட்டு இருக்கு. பேசி கீக்காங்க. 4 காசை விட்டு அறிஞ்சா எல்லாரும் என் பக்கம் பேசுவாங்க. அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க மிஸ்டர் சௌந்தர பாண்டி. நீங்க காசு கொடுத்தா உங்க சார்பா பேச வைக்க முடியும். ஆனா சண்முகம் அவனோட மனசால ஊர் ஜனத்தையே ஜெயிச்சு வச்சிருக்கான். அந்த வகையில ஒரு அண்ணனாவும் சரி, ஒரு மனுஷனாவும் சரி, சண்முகம் கெத்தா ஜெயிச்சு கம்பீரமா நிக்கிறான். மனுஷனாவும் சரி, ஒரு மாமனாராவும் சரி. நீங்க தான் அசிங்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்லையே. இதுக்காக நீங்க வருத்தப்பட போறதும் இல்ல. நான் வந்த வேலையை போய் பாக்குறேன். இல்ல சௌந்தரம், என்னல இவ இப்படி பேசிட்டு போறா? அவ கிடக்கா விடுக்கா. இல்ல சனியா ஐயா, இந்த டிப்பன் கேரியர் இம்புட்டு பெருச்சா இருக்க, அம்புட்டு சாப்பாட்டையும் பாக்கியம் சாப்பிடுவாளா? ஐயா அம்மா என்னைக்கு அம்புட்டு சாப்பிட்டாவா? உங்க மனசுல ஓடுறது எனக்கு தெரியுதியா. இசைக்கு சமையலும் பட்டைய கிளப்பு, அதுல உங்களுக்கும் பங்கு கிடைக்குமான்னு தானே யோசிக்கீங்க. இல்லை சனியா, பொறு பரணி போன உடனே எப்படி நிறைய சோறு மிச்சம் இருக்கும், அதை நைஸா நாம எல்லாரும் சாப்பிட்டுருவோம். ஏனே தம்பி, அட பாவி, ஒரு சாப்பாட்டுக்கு மானங்கட்டு நிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சேடா. அக்கா, என்னக்கா நீ சொந்த வீட்டுக்குள்ளே மானமாவது மரியாதையாவது இருக்கா? சோறு வரட்டும். ஏ அக்கா, நீதான் மொத்தமா ஒரு கட்டு கட்டிட்டியே, இதுக்கு மேலேயும் சாப்பிட இடம் இருக்கா உன் வகுத்துல? எங்களை கட்டு கட்டுன வாயில வைக்க முடியல உப்பு கறிக்கு. சொல்லிட்டே தின்னு. வரட்டும் வரட்டும்.
மா சொல்றேன்ல, எந்திரிச்சு உட்காருமா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இப்ப மட்டும் என்ன அக்கறை வந்துச்சான்? வேணா வேணான்னு சொல்ல சொல்ல உன் புருஷன் என் மருமவளை கூட்டிட்டு போயிட்டான்ல. இப்ப என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிறியாக்கும். மா இப்பதான் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். நீ தனியா ஆரம்பிக்காத, சொல்றத கேளு. சாப்பிடவா. உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு இல்லாதவ. என்னோட சொல்லல நீங்க யாரும் கேட்க மாட்டியே, என்ன மதிக்க மாட்டியே. ஆனா அந்த பாண்டி பையன் கேட்பானே, அவனுக்கு நீங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? அது எசக்கியோட பிரச்சனை. உனக்கு என்ன அதை பத்தி? இப்பதான் அவன் போன் பண்ணான். நடந்தது சொன்னதும் அவளை எதுக்கு அனுப்பி வச்சேன்னு அம்பட்டு கோவப்பட்டான் தெரியும்ல. ஆமா, சாரோட கோவத்தையும் தெரியும், அதை எப்படி ஆற வைக்கிறதுன்னு தெரியும். அதான் நாங்க பேசிக்கிறோம் சொல்றோம்ல. நீ எதுக்குமா கவலைப்படுற? இந்தா சாப்பிடு. இது எதுக்கிட்டு இப்ப? ஏன் பேச்ச கேட்கல? நான் இருந்தா என்ன, செத்தா என்ன உங்களுக்கு? இந்த சோறு தான் வேணும்னு நான் அழுதனா? கொண்டு போட்டியோ. அம்மா தாயே, ஓ மருமகளோட கட்டளை. அங்க அத்தை சாப்பிடாம கிடக்கும், சிவபாலன் பட்னியா கிடப்பான். நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு மூக்கால அழுதா. கவலைப்படாதடி, என் அம்மாவுக்கு நானே சோறு கொண்டு போறேன்னு சொல்லி நான் தான் எடுத்துட்டு வந்தேன். தா சாப்பிடு. அம்பட்டு பாசம் இருக்கிறவ என்னத்துக்கு அவ அண்ணன் கூப்பிட்டதும் போனாலாம்? அதுக்கு காரணம் இருக்குல்லம்மா. நீ கோவப்படாம கேளு. இப்போ உனக்கு நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. என்ன? ஆ, அது என்ன காரணம்னு முதல்ல சொல்லு. இப்போ ஒரு வாய் வாங்கிக்கோ, நான் சொல்றேன். ஏய், என் தங்க புள்ளல, ஒரு வாய் வாங்கிக்கோ செல்லம். போடி கோடி. மா சாப்பிடுமா. நல்லா இருக்கா? நீ கவலைப்படாதம்மா. எசக்கி நிரந்தரமா அந்த வீட்லயே இருந்துட மாட்டா. முத்துப்பாண்டி வந்ததும் உன்னோட செல்ல மருமகளா இந்த வீட்டுக்கே திரும்பி வந்துருவா. போதுமா? ஹெட்டி நெசமா வாட்டி சொல்லுத? ஆமா, புருஷன் வந்ததுக்கு அப்புறமும் பிறந்த வீட்லயே இருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எல்லாம் நல்லதுக்கு தாமா. நீ சாப்பிடு. ஆ, போதும்டி. சரி. பாக்கியத்தை சாப்பிட வச்சுட்டா போல இருக்கேன். ஐயா, நான் வேணா உடனே போய் பாக்கி சோறு இருக்கிற டிஃபன் கேரியரை தூக்கிட்டு வந்துடுவா? இல்ல, அவசர கொடுக்கு வெயிட் பண்ணல, பரணி போட்டோம். நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு, சமைக்கலாம் வேண்டாம். டெய்லி நானே சாப்பாடு கொண்டு வரேன். போதுமா? நான் கிளம்பட்டுமா? போ. ஏட்டி, அந்த டிஃபன் பாக்ஸ் எதுக்குடி இப்படி கஷ்டப்பட்டு அடுக்கிக்கிட்டு இருக்க? சிவபாலன் சாப்பிட வேண்டாமா? இங்க வச்சுட்டு போனாலும் சிவபாலனால சாப்பிட முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு வர சொல்லி அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். இப்போ நீ போய் ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். சரியா? சரிடி, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஐயா, பாப்பா போயிருச்சு. நான் போய் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துடவா? போலே போலே போலே, சீக்கிரம் போ. சரியா? சரி. இந்த ஒதுக்கு, இதை என்று
அப்பாடா அக்கா, வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான்க்கா. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அக்கா, வயிற்றுல இடம் வச்சிருக்கேன்னு சாப்பிட இருக்கு. சரி, வரட்டும் வரட்டும். இல்லே, வீணா போன இங்களே சோறுங்க. ஐயா, அம்மா சாப்பிட்டது போக மிச்சத்தை பரணி பாப்பா எடுத்துட்டு போயிருச்சாமியா. அம்மா தான் சொன்னாவ. ஓ, அப்படியா? பார்த்துக்கிட்டேன் அம்புட்டு பெரிய நான் பார்த்துக்கிட்டேன். ஐயா இந்தாங்க ஐயா. கொண்டா கொண்டா கொண்டா. இல்லை, என்னில இது ஏதோ கோயில் உண்டியிலிருந்து திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டானா? இல்லை 10, 20, 50, 100ன்னு கிடக்கு. என்ன இப்பெல்லாம் எனக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியோ தெரியலையா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். எனக்கு என்ன காசு பணம் கொடுத்து ஏதாவது உதவி செய்ய போகுதியா? ஐயா, ஒரு பேச்சு கேட்கறதாயா. பஞ்சாயத்துல நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். ஜம்மு அவரோட தங்கச்சிய மேலதாளத்தோட சாரட்டு வண்டியில வச்சு அழைச்சிட்டு போனாராமே. அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன். அவனோட செயலை போய் நீ எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன பெரிய பிரசிடென்ட் அவன். உன் வீட்டுல இப்படிதான் கட்டி கொடுத்த பொண்ண வாழா வெட்டியா கூட்டிட்டு போயிடுவியா நீ? அது எப்படிங்கய்யா? கஷ்டமோ நஷ்டமோ பொண்ணு பிடிச்சவங்க கூட தானே வாழணும். இந்த விளக்கென்ன கட்டி கொடுத்த பொண்ணு மேலதாளத்தோட பிறந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. இப்படி இருந்தா ஊரு விளங்குமா? அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஆக்கங்கட்ட பயல்களெல்லாம் நீ ஓட்டு போடுவியா? நான் ஓட்டு போட மாட்டேன்யா, கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். அப்படி சொல்லுடியே. அங்க பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி தெம்ப தென்னாட்ட சுத்துறான்னு. வணக்கம் சம்புவம். வாங்க மாறிட்டாமே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். தீபாவளி எப்படி வச்சு? நல்லபடியா போச்சு. நல்லா வச்சா? சந்தோஷம். அண்ணி எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. சரி சம்புவம், நான் கிளம்புறேன். இவன் எல்லாம் ஒரு பிரசிடென்ட். அங்க பாத்தியா, வீட்டு தங்கச்சிகளே இவனால ஒழுங்கா வாழ வைக்க தெரியல. இவன் போய் நம்ம அன்றாயர் பாண்டி இவங்க எல்லாம் எப்படிதான் வெளியே சுத்துறாங்களோ. கூட பாரு 6 நிக்காண்டு நம்ம கொட்டாம்பட்டி சாணியை நிக்க அப்படியே. அந்த கூட்டு கலவாணியும் தான் கூட நிக்குது. ஏதோ ஒண்ணு ஓதி விடுறானுல. நீ என்கிட்ட வந்து கேட்டில, போய் இதே கேள்வி அவன்கிட்ட கேட்பியா நீ? ஐயா, நான் கேட்கிறேன். ஐயா கேட்க போறேன். நம்ம போறான் பெரிய மதுரை வீரன். அண்ணே, அந்த மேஸ்திரி கிட்ட அவங்க 2 பேரும் ஏதோ ஏத்தி விட்டு அனுப்புறாங்கனே நம்ம கிட்ட. வரட்டும் பேசுவான். ஜல்லிலாம் வாங்கிட்டீங்களா? வாங்க. செங்கல் லோடு வந்திருக்கு, இறக்கணும். நான் கிளம்புறேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. பத்திரம். கடைக்கு வாங்க. வரேன். வணக்கம் பிரசிடென்ட். வணக்கம் மேஸ்திரி. என்ன வேலைக்கு போலியா? தேவையில்லாத வீட்டுல ரோட்ல நின்றுட்டு வம்பு கதை பேசிட்டு இருக்கீங்க. ஜம்மு, இது உனக்கே நியாயமா இருக்கா? கட்டி கொடுத்த பொண்ண வாழ்ந்தது போதுன்னு மேலதாளம் வச்சு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டியாமே. பாவம் ஐயா வருத்தப்படுதாவுல. எந்த ஐயா? அந்த ஐயா வருத்தப்படுதா? பாத்தியாடா வெட்டிகளே, முதல்ல கண்ணீர் விடுதுன்ட்டு ஆடு அழுதுச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. அந்த நொய்ய என்ன செஞ்சாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அது தெரியாம தான் வந்து பேசியா? இல்லை, அந்த பிட் நோட்டீஸ் எடுத்து இருக்கு நீட்ல, வாங்கி படிச்சு பாரு. அப்புறம் தெரியும் உங்க ஐயாவுடைய யோகிதை என்னன்னு. என்னலே இன்னும் இதை வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? தேவைப்படும்ல. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி 2 கட்டு வண்டியில இருக்கு. அன்னைக்கு அடிச்சோமே பிளக்ஸ், அதுவும் வீட்ல தான் இருக்கு. அது பத்தாததுக்கு 10 கட்டு வச்சிருக்கிறோம். இத படி. நல்லா படிச்சு பாருங்க, அந்த ஆளு போயிச்சு தெரியும்.
ஏய் என்னலே இதை விடவே மாட்டான் போல இருக்கே, இதை எப்படி தடுக்கிறது? அட பாவி, பெரிய மனுஷன் நினைச்சேன். மருமகளை மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு கொள்ள பார்த்திருக்கான். அவனை சும்மா விடலாமா? மனுஷன் அவன். அது இங்க சொல்லாதீய, போய் உங்க நொய்யா கிட்ட சொல்லுங்க. என்னலே ஸ்பீடா இவன்? இல்ல என்ன பாத்துக்கிட்டு இருக்க? குடு கொடுக்குறேனே. என்னங்க? குடு அவங்களுக்கு. வாங்கி நல்லா படிங்க. யோ சவுந்தரபாண்டி, என்ன அது? ஏய் என்ன இப்பதான் நீ வரும்போது இனி ஐயா ஐயான்னு கூப்பிட்டே, இப்ப என்னவோ யோங்கிற? யோ உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? பால வந்த மருமகளை சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்திருக்க? மனுஷனையா நீ எல்லாம்? இல்ல 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 தரு, இவன் சொல்லுதெல்லாம் நீ நம்பாதலே. இவன் பொய் பொய் பொய்யா நல்லா அச்சடிச்சு ஊர் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கொடுமைக்கார மாமோய், வீடியோ ஆதாரம் வேற இருக்குது எங்க கிட்ட. உமக்கு மட்டும் காட்டவா, இல்ல நம்ம ஊரு லோக்கல் கேபிள் டிவி காரங்கிட்ட கொடுத்து ஊரெல்லாம் போட்டு காட்ட சொல்லவா? யோ சவுந்தரபாண்டி, நீ எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரியா நடந்திருக்க? வாழ வந்த மருமகளை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த பார்த்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அண்ணாச்சி அண்ணாச்சி, இவ்வளவு கேவலமான ஆளா இருக்கியே, மானம் கட்ட ஜென்மம். ஓ என்ன பெரிய மனுஷன் நீ, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? ஏய் சனியான், ஐயா வேண்டாம், இங்கிருந்த ஆபத்து இல்ல, நான் அவனுக்கு ஆபத்துன்னு சொன்னேன். எஸ்கேப் ஆயிடலாம், வா வா வா. ஐயா இன்னும் 2 கடை வசூல் பண்ணணுமே ஐயா. இல்ல பரவாயில்ல, வசூல் பண்ணிக்கலாலே. என்னலே இல்ல, வா சொல்லுதமா சொல்லுதமா. ஓடி. கேள்வி கேட்டா ஓடுறான். அந்த ஆளு செஞ்சது அநியாயம்தான். இருந்தாலும் அந்த புள்ள வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. உன் தங்கச்சி இசைக்கு அந்த முத்துப்பாண்டியவே திருத்திருச்சுல, அது மாமனாரை திருத்துற வரைக்கும் விட்டுருக்க வேணாமா? என்ன மேஸ்திரி, அந்த வீட்டுல இருக்கிற எல்லா எருமாடியும் திருத்துறதுக்கு தான் எங்க அம்மா என் இசைக்கிய பெத்து போட்டு போனாவளா? பேசுறிய பேச்சு. இதுவே உன் வீட்டுல உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி சீமெண்ணெய் தண்ணியை ஊத்தி ஒருத்தன் கொளுத்த பார்த்தாண்டா, ஏமா நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதமா, அவங்கள திருத்துற வழிய போருமான்னு சொல்லுவியா? அது எப்படி முடியும்? பின்ன பெத்த பொண்ணாச்சே. உன் பொண்ணுக்குனா ஒரு நியாயம், ஊராம் பொண்ணுக்குனா வேற ஒரு நியாயமா? ஒழுங்கா போயிடு. வெட்டுக்கிளி காலில இருந்து சாப்பிடாம இருக்கான், உன் கொடவலிய கடிச்சு துப்பிட போதான். சண்முகம் சொல்றது சரிதாங்க. நான் கேட்கேன், ஒரு பொண்ணை நம்ம வளர்த்து ஆளாக்கி புருஷன் வீட்டுக்கு எதுக்கு கட்டி கொடுக்கும்? அவ போய் அங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்ட்டு தானே. அங்க போய் அவனுங்க கொடுமைப்படுத்தினா அதை நம்ம இங்க உட்காந்து வேடி பார்க்கணுமா என்ன? ஏன் அவங்க கொடுமை அனுபவிக்கிறதுக்காக நம்ம புருஷனுக்கு கட்டி கொடுக்கும்? பாருங்க, என் தங்கச்சி இப்படிதான், என் பாதுகாப்புல தான் அவன் இருப்பா. நான் ஒன்னும் அவன் புருஷனோட எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொல்லலையே. அவங்களுக்கு புருஷங்களுக்கு ஆசையா இருந்தா வந்து எங்க வீட்லயே என் தங்கச்சிகளோட வாழட்டும், அதுக்கு யாரும் தடை போடலையே. இந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டா ஊர் உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க நிம்மதியா வாழுவாங்க. இப்படிதான் வாழணும், அது மாதிரி யோசிங்க. நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாற்றம் ஒண்ணு வரணும்ல. ஆமா ஆமா சண்முகம். இல்லை அண்ணே வாழ போவான், கிளம்புவானே. பாப்போம். சரிண்ணா, ஓகேண்ணா. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மாமா, எடுத்து போட்டு சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏமா நீ சாப்பிடலையாமா? இல்ல மாமா, எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அத்தை, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் வந்து ஒதுங்க வச்சுக்கிறேன். மா உட்காருங்க சாப்பிடலாம். உட்கார்ல, நீங்களும் உட்காருங்க. உன் பொண்டாட்டி மகாராணி சாப்பிட வரலையாமா? அப்படியா? ஏவா? பசி இல்லையாம். பசிக்கலன்னா விடுமா, யாருக்கு என்ன நஷ்டம்? ஏல, ஏன் பசி இல்லைன்னு யோசிக்க வேண்டாமா? அண்ணங்கார வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காடா, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கா, அதான் பசிக்கல. என்கிட்ட வேற சொல்லாம போயிட்டு வந்திருக்கா, உன்கிட்ட சொன்னாலா? இல்லையம்மா, அவங்க அண்ணன் வீட்டுக்கா போனா? டேய், ஏன்டா இப்படி இருக்க?
அவ உன்னை மதிக்கணும் இல்லையா? நீ அவளை மதிக்க வைக்கணும்ல. இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மா, அவ எங்க போறா வரான்னு என்னால எப்படிமா கண்காணிக்க முடியும்? கண்காணிக்கணும்டா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? அதெல்லாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சொல்லணுங்க. அவனுக்கும் தெரிய வேண்டாமா? பொண்ணு எடுத்த வீட்டுல நடக்குதுன்னு அவதான் இவன் கிட்ட சொல்லணும். அவ சொல்லலன்னா நம்ம தான் சொல்லி ஆகணும். மா, என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? டேய், அவ தங்கச்சி எசைக்கு இருக்கால, அவ புகுந்த வீட்ல இருந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா. இவ அண்ணங்கார என்ன செஞ்சான்னு தெரியுமா? நேரா போய் அவ புருஷ வீட்ல இருந்து இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஓ, ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்க, நீ ஏண்டா இவ்வளவு கம்முன்னு இருக்க? மா, அதுக்கு நம்ம என்னமா செய்ய முடியும்? என்ன வழக்கமா இது? அததான் நானும் கேக்குறேன். எசக்கிய கூட்டு போனவன் நாளைக்கு நமக்கும் வந்து நிப்பான்னு அதுப்பு இவளுக்கு வந்துடாதா? செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய். அவளை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேலையை பாரு.